மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அப்படி தானே எல்லாரும் எடுத்தாச்சா? ஓரளவுக்கு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிந்தால் உங்கள் பைபிளில் குறிப்பெழுதுங்கள் அல்லது நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், டைரி கொண்டு வந்து. அது உங்கள் வாழ்க்கைக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ரொம்ப சந்தோஷம் இயேசுவுக்கு. பல இடங்களில் ஊழியம் செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வளர்ந்த ஊருக்கு வருகிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் வளர்ந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? யாரெல்லாம் எங்கெங்கே வளர்ந்தீங்களோ அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். நம்ம பள்ளிக்கூடம் படித்த ஊராக இருக்கலாம், கல்லூரி போன ஊராக இருக்கலாம். சில ஆட்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில் கொண்டு அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தாலும் எப்போ என் சொந்த ஊருக்கு நான் போவேன். அது மாதிரி இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசையில் ஒன்று சொல்லித்தரேன். கணவன்மார் கேட்டாங்கன்னா, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், மாதத்தில் ஒரு முறை அம்மா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்க. இந்த தாய் வீடு பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் சில ஆண்கள் அதை செய்கிறதில்ல, ரிஸ்க் எடுக்கிறதில்ல, அதுக்கு கொஞ்சம் செலவழிக்கிறது இல்லை. பிறகு எதிர்பார்க்கிறது மட்டும் மனைவிகிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த மனைவி அதை முழு பலத்தோடு பிற செய்ய மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மனைவிக்குள்ளே உள்ள ஒரு குத்துதல் இருக்கும். இவர் என்னை என் தாய் வீட்டுக்கு அனுப்பலையே, நான் வளர்ந்த ஊருக்கு என்னை இவர் அனுப்பலையே, அப்போ இவர் மட்டும் எல்லாம் விரும்புகிறாரு, நான் இவருக்கு எப்படி செஞ்சிடணும், ருசியாக எல்லாம் செஞ்சிடணும், நடந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் சில நேரம் பனிப்போர் கூட ஆரம்பிக்கலாம். உள்ளுக்குள்ளே யுத்தம் இருக்கும், வெளியே சிரிப்பாங்க, அப்படி தானே? அப்போ எல்லாருக்கும் தங்கள் வளர்ந்த ஊர் பிடிக்கும். நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்களேன், மதுரையில் கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க, வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க, அழுக்கு துணி போட்டு படிச்சிருப்பாங்க. திடீர்னு வேலை கிடச்சி எங்கே போயிடுவாங்க? ஹைதராபாத் போயிடுவாங்க, கர்நாடகா போயிடுவாங்க, பெங்களூர் போயிடுவாங்க. அங்கே போய் நல்லா சம்பாதித்து ஒரு கார், ஒரு வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை வந்துடும். அவங்களுடைய மனமெல்லாம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போ அந்த காரை கொண்டுட்டு மதுரையில் நான் வளர்ந்த ஊரில் வந்து என்ன செய்யணும்? பாருங்கள், சில ஆட்கள் திடீர்னு நமக்கு கால் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கும் அப்படிம்பாங்க. உடனே நீங்கள் சொல்லலாம், அவங்க ஏதோ ஒரு கார் வாங்கியிருக்காங்க அல்லது அவங்க ஒரு பைக் வாங்கியிருக்காங்க. புரியுதா? அது வரைக்கும் எங்கேயும் போகணுன்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு புது கார் வாங்கினோடனே அவங்க உள்ளம் சொல்லும், இதை எங்கேயாவது ஓட்டிட்டு போகணும். எங்கே போக? சும்மாவா ஊர் சுற்ற முடியும்? ஏதாவது சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, அண்ணன் தம்பி வீடு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அப்படியே போயிட்டு கொஞ்சம் காரில் போன மாதிரி ஆச்சு. 4 பேருக்கு மத்தியில் பாருங்கள், நான் இப்போ நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்க தானே செய்யுது, அப்படி தானே? நம்ம எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்குது. கர்த்தர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களை கொண்டு நிறுத்தும் போது உங்களை நல்ல கனமான பாத்திரமாக நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, உங்களுக்கு வராத இடத்துல இருந்தெல்லாம் கால் வருது என்றால் நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். திடீர்னு சொந்தக்காரன் ஒருத்தன் கால் பண்ணுவான், டேனி எங்கே இருக்க அப்படிம்பா. யார் நீங்கள்? என்ன தெரியலையாடா, நம்மளாம் சேர்ந்து விளையாண்டோம். அப்படியா? யார்? உங்கள் பெரியப்பா பையன்டா அப்படின்னு நம்ம சில நேரம் ஆச்சரியமாக கேட்போம். அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கால் வருதுன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாருன்னு அர்த்தம்? உயர்த்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் உயர உயர உங்கள் பேர்களை அறிகிற ஜனங்கள் நிறைய பேர் வருவாங்க, உங்களை கால் பண்ணுவாங்க. ஆமென். இந்த உயர்வை கர்த்தர் தருவாரா? கட்டாயம் தருவார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த உயர்வு உண்டு. நான் சொல்கிறேன், உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கால் வரும், அப்படி தானே? எல்லாரும் உங்களை ஒரு நாள் விசாரிப்பாங்க. காரணம், நீங்கள் வளருகிறீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு கூட இயேசு தன் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ நான் மட்டும் எங்கள் ஊருக்கு போகலை, நான் திருமணம் பண்ண என் மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு இப்போ நான் போகிறேன். எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? ஆண்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை உண்டு. தன்னுடைய மனைவி வந்து நல்லா படிச்சிருக்கணும், நல்ல போஸ்டிங்கில் இருக்கணும், நல்லா சரளமாக ஆங்கிலம் பேசணும், நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கணும்னா ஊருக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போயிடுவான், அப்படி தானே? போய் சொல்ல முடியும்ல, யார்? என் மனைவி, அவங்க ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் யார்? நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்களேன், நம்ம ஊருக்கு கொண்டு போய் தான் அங்கே போனோடனே சொல்லிடுவாங்க தாய்மார்கள்லாம், அந்த ரைமை பாடு. அந்த தாத்தாவுக்கு தமிழே தெரியாது, அவர் பொக்க வயலில் உட்காந்து பக்க 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 பக்கம்பாரு. அங்கே போய் இந்த பிள்ளைகள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவர் அப்படிம்பாங்க. அது தாத்தா பார்ப்பார், என்னமோ என் பிள்ளைலாம் வளருதுவே, நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா தான் படித்து கொடுத்தோம், ஆனால் பாரு பிள்ளைகளை போய் நாசமாக்கி கூட்டு வந்திருக்கான்னு அவர் நினைப்பார். ஆனால் நமக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நம்ம பிள்ளைகள் அங்கே போய் என்ன செய்து
நம்ம பெரிய சிட்டியில் நம்ம படிக்க வச்சுருக்கோம், நம்ம பயங்கரமான இடத்துல உருவாக்கியிருக்கோம்னு சொல்லி நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் கொண்டு போய் அங்கே என்ன செய்வோம், நிறுத்தி நமக்கு அதில் ஒரு சின்ன ஆசை, ஒரு என்ன சொல்ல, ஒரு திருப்தி. பாருங்கள், நான் என் குடும்பத்தை எப்படி உயர்வாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை. இப்படித்தான் இயேசுவும் யாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாரு, சீஷர்களையும் கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் எப்பவும் சீஷர்களோடு தான் போவார். ஆனால் இங்கே கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம், அப்படி தானா? இவர் எதிர்பார்த்து போனது வேற, அங்கே நடந்தது வேற. சரியா? இப்போ பாருங்கள், சீஷர்களும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அவர் ஊருக்கு போனாலும் அவர் வேலையை தான் செய்வார். புரியுதா? ஊருக்கு போனோடனே இயேசு என்ன செய்யலை, பைபிளை மறக்கலை. இன்றைக்கி நிறைய பேர் லீவு வந்தால் கத்தரை மறந்துடுறோம். நமக்கு அரசாங்கம் விடுமுறை விட்டால் கத்தருக்கு விடுமுறை விட்டுறோம். நமக்கு அரசாங்கம் லீவு தந்தால் சர்ச்சுக்கு நம்மளும் ஆமாம், ஐ எம் unable to attend the church, so I request you to give me 4 days. சொல்லுங்க. அல்லது என் ஃப்ரெண்டு எழுதின மாதிரி, ஐ எம் கோயிங் டு டெம்பிள் அம்பர்லா, I am not allowed, I am not able to attend the church. பார்த்தீங்களா? டெம்பிள் அம்பர்லாக்கு போனால் சர்ச்சுக்கு லீவ் லெட்டர். உலகம் நமக்கு லீவு கொடுக்குதுன்னா நம்ம யாருக்கு லீவு கொடுத்துட்றோம்? ஆண்டவருக்கு லீவு போட்டு அனுப்பிடுறோம். அவர் பாவம் போல் நிற்பார். சரி, இந்த லீவ்லாம் முடிஞ்சிட்டு இந்த கழுதைகள் வந்து சேரட்டும் அப்படின்னு வாசலில் இருக்க தட்டிக்கிட்டே நிற்கிறார். பாருங்க, இயேசு எங்கே போனாலும் அவர் வேலையில் கரெக்டாக இருப்பார். ஒரு முறை அவர் 12வது வயதில் அவர் ஒரு பஸ்கா பண்டிகைக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணிடுறாரு, இயேசுவை மிஸ் பண்ணிடுறாங்க. அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு, அங்கே ஆலயத்தில் பெரிய பெரிய ஆசாரியர்களோடும் டீச்சர்ஸோடும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இவங்க தேடி போகிறாங்க, பார்த்தா இவங்களுக்கே ஆச்சரியம். உடனே கேட்குறாங்க, ஏய் இயேசுவே, என்னையா இப்படி பண்ணிட்ட, நீ சின்ன பையன், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ அழுதும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, எதுக்கு அழுதிய, என் தகப்பனுடைய காரியத்தில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள், தெரியாதா? நிறைய பேருக்கு தெரியலையே. லீவ் விட்டால் நம்மளும் லீவ் விட்டுருமே. அப்போ நல்லா கவனிங்க, ஓய்வு நாள் வந்தால் அவர் எங்கே இருப்பார்? ஏன் ஊருக்கு தானே போயிருக்காரு. நல்லா சிக்கன் நாட்டுக்கோழி அடித்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம்ல. அவங்க அம்மாட்ட கேட்கலாம்ல, அம்மா நான் தெருவா சுத்துறேம்மா, நடந்து நடந்து முட்டெல்லாம் நோவுதுமா, கொஞ்சம் நல்ல நாட்டுக்கோழி எடுத்து அதை நல்லா எலும்பு எடுத்து அதை நல்லா சூப் போட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் மீதி தூரத்தை என்ன செய்வேன்? தாயும் நினச்சா செய்யலாமா செய்யக்கூடாதா? இந்த லீவ் விடுற நேரம் வீட்டுக்குள்ளே படுக்கிற ஒரு படுக்கை இருக்குது பாருங்க. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. ஓய்வு நாளான பொழுது அவர் எங்கே இருந்தார்? சொல்லுங்க, ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அங்கே போய் சும்மா உட்கார்ந்துட்டு வரல, அங்கே போய் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு. எல்லாரும் சொல்லுங்க, அநேகர் கேட்டு. நீங்கள் பேசுனா அநேகர் கேட்கணும், ஆச்சரியப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பேசுனா, நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லித்தரேன், நீங்கள் பேசுனா அநேகர் கேட்கணும். அல்லேலூயா. சில நேரம் பாருங்கள், பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் சிலரை பேச கூப்பிடுவாங்க. அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பார். அவர் அப்படியே ஆரம்பிப்பார், அன்புடைய பேரன்புடைய ஆசிரியர்களே மாணாக்கர்களே அப்படிம்பார். அப்போவே இவனுக்கெல்லாம் கொட்டாய் வந்துடும். எப்படி பேசணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க முன்ன பின்ன பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி தானா? முதல்ல பேசணுன்னா முதல்ல ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். எல்லோரும் சொல்லுங்கள், ஒரு 4 பேர் முன்னாடி நீங்கள் நின்று பேசணுன்னாலே உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல வாழ்க்கை வேணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாங்கள் பார்ப்போம், சரிடா இவனை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புனா என்ன பண்ணுறது, எல்லாம் கைத்தட்டுறா. அவர் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு 2 கைத்தட்டை எதிர்பார்த்துருப்பார். ஆனால் நாங்கள் விடாமல் தட்டிக்கிட்டு இருப்போம். அவர் பார்ப்பார், இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், பின்னாடி பார்ப்பார். சரி, என் உரையை முடித்து கொள்ளுகிறேன். உடனே அதுக்கும் நாங்கள் கைத்தட்டுவோம். இதெல்லாம் வாலிப நாட்களில் செய்த குறும்புகள். அப்போ நீங்கள் பேசுகிறத ஜனங்கள் என்ன செய்யணும்? கேட்குறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? ஆச்சரியப்படணும். சில ஆட்கள்லாம் வாயை திறந்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆட்கள்லாம் காலை கிள்ளுவான், கையை கிள்ளுவான், முடியா, வேறு வழி இல்லையா, நீ பேசுகிறத நான் கேட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னா மனைவி அப்படியே கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகள் அப்படியே உங்கள் முன்னாடி உட்காரணும், அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கணும். இயேசு பேசுனா அப்படி தான் நடக்கும். ஆமென். இன்னையிலேருந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள் உங்கள் வார்த்தைகளை. நீங்கள் பேசும்போது எத்தனை பேர் பதறி அடித்து ஓடுறான், தெரிச்சு ஓடுறான்னு பாருங்கள். சரிதானா? சில வீட்டிலலாம் பொண்டாட்டியே புருஷன் பேச்சை கேட்க மாட்டேங்க. ஐயோ நிறுத்தியா, இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு என்ன செஞ்சது?
இன்றைக்கும் சொல்கிறேங்க, கல்யாணம் முடிஞ்சு 60 வருஷம் ஆனாலும் புருஷன் பேசுகிறத மனைவி ரசிக்கிறதுக்கு புருஷன் பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி குசு 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 நைட்டு முழுக்க பேசுறது, போர்வையை மூடி போட்டுட்டு பேசுறது, லூசு பயிலுங்க. கல்யாணத்துக்கு பிறகு பேசியா நீ? உனக்கு தைரியம் இருந்தா, ஒரு தில் இருந்தா வாயா, நான் கேட்குறேன். போட்டி வைப்போம். முன்னாடி தான் கழுதையும் பேசுமே. பஸ் ஸ்டாண்டில் நின்னா குசு குசுங்கிறது. சீட்டில் உட்காந்தா 3 பேர் சீட்டில் ஒரு ஆள் உட்கார்ற இடத்துல 2 உட்காந்துருக்குது. நம்ம பார்க்குறோம் 2 சீட்டு சும்மா அடக்கணும். இல்லை சார் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்க. அவன் எங்கடா இவ்வளோ நேரம் இருந்தா? இதுக்குள்ள தான் இருந்தேன் சார். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படி இருக்கிய, பிறகு எப்படா இருக்க? பிறகு சொல்கிறான் புழுங்குது, கொஞ்சம் தள்ளிப்போ. அன்னைக்கெலாம் ஒரு புருஷன் சொல்கிறான், முன்னே உட்காந்துக்க, நான் பின்னா உட்காந்துக்கிறேன். நான் கேட்டேன், எதுக்கே பின்னாடி வந்து உட்கார்ற? கழுதை ஆக்சிடென்ட் ஆனால் செத்து போட்டோன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கை எப்படி போயிட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி நான் கேட்குறேன், நம்ம சபை வித்தியாசமான சபை. என்றைக்கும் நம்ம சபையில் இந்த சும்மா ஆராதனை. ஆண்டவர் கேட்பார், பொண்டாட்டிட்டு ஒழுங்காக பேசுறியா? நீ அங்கே பேசாமல் இங்கே வந்து எனக்கு ஒன்றும் உன் ஆராதனை சுவாலி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை, உன் ஆராதனையும் தேவையில்லை, எலும்பு வெளியோடு அப்படிம்பார். நான் சொல்லலைங்க, அவர் சொல்லுவார். பாஸ்டர் என்ன வெளியோடுன்னு சொல்கிறார். அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு அதுக்கு அதிகாரமும் கிடையாது. சரியா? பேசணும். இந்த பேசாமல் இருக்கிற ஆட்கள் எது? ஊமை பெருச்சாளி வீட்டை கெடுக்குமா? ஊமை. அல்லேலூயா. பேசினா ஜனங்கள் கேட்குற மாதிரி பேசணும். எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைகள்கிட்ட பேசினா பிள்ளைகள் கேட்குற மாதிரி பேசினா கேட்பான். நம்ம ஒரு நாள் அவன் பேசுகிறத கேட்குற மாதிரி பேசுறது இல்லை. பிறகு வெளியே வந்து சொல்கிறது, எனக்குன்னு ஒரு சனியன் பிறந்திருக்கான். அவன் அங்கே சொல்லிட்டாலேறான், எனக்குன்னு ஒரு சனியன் அப்படின்னா இருக்கான். இயேசு பேசினா அத்தனை பேரும் கேட்பாங்கங்க. அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறத கேட்குற மாதிரி பேசுகிறீங்களா? ரெண்டாவது, நீங்கள் பேசுகிறத கேட்குறவங்க என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது அவங்களுக்கு புது கருத்துக்கள் அதில் இருக்கணும். அப்போ தானே ஆச்சரியப்படுவான். இப்போ தோசை சுடுவது எப்படி அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்னா பெண்களுக்கு ஆச்சரியப்படுவீங்களா? சொல்லுங்கள். அரிசியை உலக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை தண்ணீரில் ஊற. ஏப்பா இப்படியா அப்படியா கேட்பிய? இதை போய் சொல்லி தர வந்திருக்காரு பாரு. அப்போ நீங்கள் கேட்குறதுல ஒரு ஆச்சரியம் வரணும்னா உங்கள் வார்த்தைகளில் புதுமை இருக்கணும், கற்றுக்கொள்கிற காரியம் இருக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவையை சந்திக்கிற காரியம் இருக்கணும். இயேசு பேசினதை அவர்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? அல்லேலூயா. சில ரகசியங்களை விதைச்சிட்டு போகிறேன். இந்த மனைவிமார் கணவன்மார்களுக்குள்ளெல்லாம் ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரணும்னா இது வேணும். மனைவி அப்படி புருஷனை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கணும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இன்னைக்கு இல்லாததையே பேசிக்கிட்டு இருக்கீல? புருஷன் அப்படி மனைவியை பார்த்து ஸ்தம்பிக்கணும். 31வது நீதிமொழிகளில் உள்ள பெண் மாதிரி நீங்கள் இருந்தால் எந்த புருஷன் ஸ்தம்பிக்காமல் நிற்பான்? இருட்டோட எழுந்திருக்கிறாள், அப்படி தானே? நம்ம காலையில் எழும்பி டீயை போட்டு கையம்மா தாயே புண்ணியவதி 7:30 மணிக்கு டீயை போட்டு கொண்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உண்டாயிட்டு இருக்கு. அதை நான் ஒரு பக்கம் வேற சைடு பேசுகிறேன். பைபிளில் இருக்கிற மாதிரி புருஷர்கள் இருந்தால் ஸ்திரீகள் என்ன செய்வாங்க? நிறைய பேருக்கு ஆசை. புருஷர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, பாருங்க பாஸ்டர், ஆபிரகாம சாராள் எப்படி கூப்பிட்டாலாம்? அவர் ஆண்டவனா இருந்தார், கூப்பிட்டா. சொல்லுங்க, ஆண்டவரா? எங்க போனாலும் தேவனோடு பேசுவார், அவ கூப்பிட்டா. நம்ம எங்க போனாலும் செல்போன்லயே முழிக்கிறது, பிறகு பொண்டாட்டி எப்படி ஆண்டவன் கூப்பிடுவா? சொல்லுங்க. நிறைய பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. மனைவிமார்கள் கவனிக்கணும் அப்படின்னா புருஷன்மார் ஆண்டவனா வாழணும், அவனுடைய செயல்கள் அப்படி இருக்கணும். ஆமென். அதே மாதிரி பொண்டாட்டிமார்களும் நான் வந்த உடனே எனக்கு ஒரு காஃபி தரணும், என் கண்ணை பார்த்து என் மனைவி எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவன் அதுக்கேற்றாப்புல வாழணும். மனைவி அதுக்கேற்றாப்புல வாழ்ந்தாதான் அது கிடைக்கும். அல்லேலூயா. இதை செய்யாமல் எதிர்பார்ப்பு மட்டும் இன்றைக்கி நமக்கு நிறையா. நான் வந்தால் எனக்கு காஃபி தந்துடணும், நான் வந்தால் எனக்கு ஷாக்ஸை கலத்தி விட்டுறணும், நான் வந்த உடனே எனக்கு ஃபேனை தட்டி விட்டுறணும். இதெல்லாம் நடக்காது. கவனிங்க, அவர்கள் எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? நல்லா கவனிங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு என்ன தேவைன்னா ஞானம் தேவை.
நம்பர் 1, இயேசு பேசினது ஆச்சரியமாக கேட்டதுக்கு காரணம் அவர் ஞானத்தோடு பேசினார். சொல்லுங்கள், நம்ம பேச்சில் என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். இதில் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறாங்க பாருங்கள், கொடுக்கப்பட்ட ஞானம். எல்லாரும் சொல்லுங்கள், கொடுக்கப்பட்ட ஞானம். இயற்கையாகவே மனிதனுக்கு ஒரு ஞானம் உண்டு. பிறந்த உடனே புள்ள பாலுக்காலும், அதுக்கு பேர் ஞானம் தான். சாப்பாடை போட்டு கொடுத்தோடனே நல்லா எடுத்து வாய்க்கு கை போயிட்டே இருக்குது, அதுக்கு பேர் ஒரு ஞானம். இயற்கையான ஞானம் வேற, கொடுக்கப்படுகிற ஞானம் வேற. எல்லாரும் சொல்லுங்கள், இயற்கையான ஞானம். இது எல்லாருக்கும் இயற்கையாக ஞானம் உண்டு. எப்படி சாப்பிடணும், எப்படி ஓடணும், எப்படி ட்ரெயினை பிடிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி ஒரு வேலையை வாங்கணும், இது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் 2வது ஒரு ஞானத்தை சொல்கிறேன், கொடுக்கப்படுகிற ஞானம். அல்லேலூயா. நீங்கள் யாக்கோபில் வாசித்து பார்த்தீர்களானால் அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யார்கிட்ட கேட்க கடவன்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவர் அவனுக்கு என்ன கொடுப்பார்? ஞானத்தை கொடுப்பார். சாலமோனுக்கு ஞானம் இல்லாமலா பிறந்தான்? பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, குழந்தையை கொல்லும் போதே சொல்கிறாரு, இனி உனக்கு ஒருத்தன் பிறப்பான், அவன் மேலே நான் அன்பாக இருப்பேன். சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அப்போ அவனுக்கு ஞானம் தேவையா? எக்ஸ்ட்ரா ஞானம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட கனவுல கேட்குறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேள், நான் தருகிறேன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் தந்த ஜனங்களை ஆளுவதற்கு எனக்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். அல்லேலூயா. அவன் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நான் எதிர்பார்த்தேன் வேற எதையோ நீ கேட்பேன்னு, ஜனங்களுடைய உயிரை கேட்பேன்னு நினச்சேன், கேட்கல. நல்லா கோடி கோடியாக கேட்பேன்னு நினச்சேன், கேட்கல. என் ராஜாங்கம் உலகம் முழுக்க பரவணும்னு கேட்பான்னு நினச்சேன், கேட்கல. நீ ஞானத்தை கேட்டபடினால் நீ கேட்ட ஞானத்தையும் தருகிறேன், கேட்காத செல்வத்தையும் தருகிறேன். அப்போ கொடுக்கப்படுகிற ஒரு ஞானம். எல்லாரும் சொல்லுங்கள், கொடுக்கப்படுகிற ஒரு ஞானம். அல்லேலூயா. இந்த ஞானம் நமக்குள்ள வேணும் இன்னைக்கு. இது இயற்கையாக பாஸ்டர் எனக்கு கணக்கு நல்லா வரும், வந்துட்டு போட்டு வச்சுக்க. உலகத்தில் எல்லாவனுக்கும் ஞானம் இருக்குது. இன்றைக்கி ஆட்சி செய்கிறவங்களுக்குலாம் ஞானம் இல்லாமலாம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த ஞானம் வேறு. பட் பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானம் வந்தால் தான் நீங்கள் பேசுகிறத ஜனங்கள் கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். இந்த ஞானம் வந்தால் தான் உங்கள் பின்னாடி ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் நீங்கள் பேசுவதை கேட்கறதுக்கு ஆவலாய் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானம் நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இந்த காலை நேரத்தில் எதுக்காக ஞானம் வேணும் பாஸ்டர்? சவுல் கையில் ராஜ்யத்தை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், அந்தஸ்தை கொடுத்தார். ஆனால் ஞானம் இல்லாதபடினால் ஜீரோவாக்கிட்டு போயிட்டார். நீங்கள் பைபிளில் நிறைய பேர்ட்ட பாருங்கள், சிம்சோனுக்கு கொடுக்கக்கூடாத அதிகாரமாங்க, அவனுடைய தலை மயிரில் அவனுடைய பலத்தை வச்சுருந்தார். சொல்லுங்கள், போடா மயிறு அப்படிங்கிறதெல்லாம் பலத்தையே வச்சுருந்தார். ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டனோ இல்லையே, பைபிள்லையே முடின்னு கூட போடலை, மயிர்னு தான் போட்டிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த எல்லா பொருளையும் கௌரவமாக எடுப்போம். செல்ஃபோனெல்லாம் இப்படி தான் பிடிச்சிருப்போம். ஆனால் நம்ம தலையிலேருந்து உளுந்த முடியை எடுக்கிறது எப்படி எடுப்பிய? எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அதில் என்ன அருவருப்பு இருக்குது? இல்லை ஓப்பனாகவே கேட்குறேன், அப்படி எதுவும் உண்டா? எங்கள் வீட்டிலலாம் சில நேரம் அப்படி கட்டில் கீழே பார்த்தேன்னா ஒரு பெரிய குட்டி மலையே இருக்கும். அப்படி தானே? அப்படி ஒரு கருத்த மலை இருக்கும். அது அவங்க கண்ணுக்கெலாம் தெரியாது, என் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அது சில நேரம் என்ன பண்ணும், திடீர்னு ஃபேனை போட்டோம்னா சூறாவளி மாதிரி அப்படியே கட்டிலுக்குள்ள சுற்றி 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 அப்படி வெளியே வரும் பாருங்கள், சைங்குன்னு எழும்போம். அப்படியே ஒரு வான மண்டலமே கருமண்டலம் மாதிரி அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். நான் அதை எப்படி பிடிப்பேன்னா இப்படி போய் அப்படியே பிடிச்சிருவேன். ஆனால் பெண்கள்கிட்ட சொன்னால் அதை கிள்ளுக்கிற மாதிரி இப்படி தூக்கிட்டு போவாங்க பாருங்கள். நான் இதில் என்ன அருவருப்பு இருக்குது? நம்மளால் சாராய பாட்டில் நல்லா பிடிப்பான், புரிஞ்சுதா? சாராய பாட்டில் எவனாவது இப்படி பிடிக்கிறானா அருவருப்பை? அதை நல்லா அழகாக பிடிச்சி அப்படி எங்கே சட்டைக்குள்ள உள்ளே வச்சுருப்பான். மோசமானதெல்லாம் நம்மால் நல்லா கையாளுவான். ஆனால் இந்த முடிக்காக தானாடி ஷாம்பு போட்ட, கார்த்திகா போட்ட, எலுமிச்சை போட்ட, அதை போட்ட, இதை போட்ட. இப்போ அந்த முடியை இப்படி பிடிக்க என்ன? அப்படி தானா? சரி, சில நேரம் வீடுகளுக்குள்ள அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு. நல்ல வேளை எனக்கு அது தெரியுறதுனால வீடு அப்பப்போ கொஞ்சம் சுத்தமாக மாறுது. அப்படியே எட்டி பார்த்தேன்னா அங்கே அந்த கார்னரில் ஒரு ஒற்றை இருந்தால் தெரிஞ்சிடும். சில நேரம் அவன் நினைப்பான் மனசுக்குள்ளே, இந்த மனுஷனுக்கு கண் கொஞ்சம் குருடாக போகக்கூடாதா, கொஞ்சம் கண் பார்வை குறையக்கூடாதா? நான் சொல்லியிருக்கேன், குறையவே குறையாது. எங்கே குறைதோ இல்லையோ ஒற்றையை கண்டா எனக்கு கண் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே தானா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. நிறைய
பைபிளில் பார்க்குறோம், அவனுக்குள்ள ஒரு முடியில தான் பலத்தை வச்சிருந்தார். நீங்கள்லாம் அற்பமாக நினைக்கிற ஒரு முடியில தான் சிம்சோனுக்கு என்ன இருந்துச்சு? அபிஷேகமே இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் முடி மேலே சவரகன் கத்தி படக்கூடாது. ஏங்க பெரிய காரியமா இது? இப்போ பாருங்கள், என்னைய தாடி வளர்க்க விட மாட்டேங்காங்க. எங்கள் அம்மாவும் ஒரு திட்டுறாங்க, எங்கள் அப்பா திட்டுறாங்க, மனைவி திட்டுறா, பையன் திட்டுறான், போராடலாம் திட்டுது. ஏன் பாஸ்டர் தாடி வச்சிருக்கிய? அவ்வளவு பிரச்சனை உள்ள உலகத்தில் இப்போ எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் தாடியில் தாண்டா பலனே வச்சுருக்கேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு வளர்த்து அந்த வாசல் வரைக்கும் விட்டுருவேன். பின்னாடி ஒரு ஆள் சுருட்டிட்டு வாயா, சந்தோஷமாக இருக்குமா இல்லையாங்க? சிம்சோனுக்கு முடியல பலனை வச்சுருக்காரு, நீ முடிய தொடாதன்ட்டார். எவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. ஒரு நாளும் சலூனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது வாட்டுக்கு வளர்ந்து கிடக்கும். அவர் ஒரு நல்ல ஒரு கொண்டையை போட்டு ஒரு கிளிப்பை அடித்து வச்சுருப்பார். அப்படி தானே? அவர்கிட்ட சொன்னது என்ன? உன் முடியல பலத்தை வச்சுருக்கேன். காப்பாற்றினாரா சொல்லுங்கள்? காப்பாற்ற முடிஞ்சுதா? அவருக்கு சகல பலன் இருந்துச்சுங்க. இந்த இந்த புல்பிட்டை இப்போ என்னால் தூக்க முடியாது. இதை தூக்கணும்னா 4 பேர் வரணும். ஆனால் சிம்சோன் இங்கே வந்தாருன்னு வைங்களேன், அப்படி இந்த விரலில் அப்படி தூக்கிட்டே போயிடுவார். இதில் கையை விடுவார், அப்படி தோளில் தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளவு பலன் அவருக்கு இருந்துச்சு. புது கயிறுனால வந்து கெட்டி வச்சுருக்காங்கங்க. அவள் சொல்கிறா, பொண்டாட்டி சொல்கிறா, பொண்டாட்டி இல்லை வேற, சரியா? தெளிலா சொல்கிறா, யோ சிம்சோன், பெலிஸ்தீனுடைய தலைவர்கள் வந்துட்டாயாங்கிறான். அவன் அப்படி கண்ணை அப்படி ஓட்டக்கன் பாட்டு அப்படி அதை ட்ராமாட்டிக்கலாக பாருங்கள். அப்படியே ஒரு கண்ணை லைட்டாக முழிச்சிட்டு மடியில் கிடந்துட்டு வந்துட்டானா? வரட்டும் வரட்டும். இவன் சொல்கிறா, இல்லை உண்மையிலே வந்துட்டான். வரட்டும் தான் சொல்கிறேன். அவளுக்கு இருக்கிற பதட்டம் இவனுக்கு இல்லை. ஏன்னா இவனுக்கு தெரியும், இப்போ எலும்புனா கயிறு என்ன செய்யும்? நெருப்பு பட்ட நூலு போல பிஞ்சு எரியும். அவ பதறா, பெலிஸ்தீன் வந்துட்டான்னு. இவன் சொல்கிறான், பரவாயில்ல. இவ்வளவு பலனை ஒருத்தருக்கு கொடுத்துருந்தார, கடைசியில் என்ன செஞ்சான்? அவனுடைய ஞானம் இல்லாமல் போனபடியினால் எங்கே போய் வாழணும், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பேசணும், எங்கே பொண்ணு எடுக்கணுங்கிற ஒரு ஞானம் இல்லாதபடியினால் கடைசியில் கண்ணெல்லாம் நோண்டிட்டானுவேன். 2 கண்ணையும் நோண்டிட்டு மாவாட்ட வச்சுருக்கானுங்க. பாருங்கள், இன்றைக்கி சில ஆட்களை பிசாசு நல்ல பலசாலிகளை ஆண்டவர் உருவாக்கியிருப்பார். பயங்கரமான டேலண்டடாக கர்த்தர் உருவாக்கியிருப்பார். ஆனால் இவன் ஞானம் இல்லாமல் நடந்தபடியினால் என்ன செய்வான்? நாம் அவனுக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவரே மாவாட்டுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, அவனுக்கு ஞானம் இல்லைடா, நீ அவனுக்காக ஜெபிச்சாலும் கதை. இன்றைக்கி அவங்க சொன்னாங்களா, ஏசா ஒரு காலத்தில் அதை கதறி கதறி அழுதானான். எப்படி அழுதானா? கண்ணீர் விட்டு அழுதானான். கடைசியில் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனான். ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லித்தரேன். இந்த ஏசாவுக்கு டெய்லி யாக்கோபா சோறு போட்டான். யார் போட்டா? ரெபெக்கா தானே சாப்பாடு போட்டா. வேட்டைக்கு போயிட்டு வராங்க, வயிறு பசிக்கு, எங்கே போகணும்? இவனுக்கு சாப்பாடு கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா? அவனுக்கு வீட்டில் நல்ல பேருங்க. ஈசாக்கு இன்னும் கேட்க வேண்டாம், எப்பா சோறுன்னா அவரே போட்டு கொண்டு கொடுத்துருவார். ஆனால் இவர் யார்கிட்ட போய் நிற்காரு? அப்போ ஞானம் இருக்கா சொல்லுங்க? சாப்பாடு உனக்கு அம்மா கிட்ட இருக்கு, சாப்பாடு உன் அப்பா ரெடியாக வச்சிருக்காரு, நீ ஏன் யாக்கோப்கிட்ட போய் நிற்க? உனக்கு ஆறுதல் உன் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கு, நீ ஏன் போய் தெளிலாள்கிட்ட நிற்க? உனக்கு ஆறுதல் உன் வீட்டுக்குள்ள இருக்கு, நீ ஏன் டாஸ்மாக்ல போய் நிற்க? உனக்கு ஆறுதல் உன் பிள்ளைகள்கிட்ட இருக்கு, நீ ஏன் டீ கடையில் போய் நிற்க? அல்லேலூயா. சிலருக்கு புரியுது, புரியாத மாதிரி இருந்தாலும் புரியுதுல்ல. எங்கே ஆறுதல் இருக்கோ அங்கே போயிருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு வயிறு பசிச்சா நீ எங்கே போயிருக்கணும்? அம்மா வீட்டில் இருக்காளா? செத்து போயிட்டாலோ? இல்லைல்ல. இல்லை, அல்லது யாக்கோபு அமெரிக்காவில் இருக்கான், அம்மா இந்தியாவில் இருக்காங்களா? 2 ஒரே இடத்துல தான் இருக்குங்க. நீ போன இடம் தவறுப்பா. உனக்கு வயிறு பசிச்சா நீ எங்கே போயிருக்கணும்? ஏன் வாலிப வயசில் அந்த வயிற்று பசியை கூட தாங்க முடியாதா? சில ஆசைகள் அடக்க முடியாதா? நேர யாக்கோப்கிட்ட போய் நிற்கிறான். நீ அவன் கூழ் தானே வச்சுருக்கான். அவன் ஒரு கூழுக்கு பிறந்த போய் அவனுக்கு வேறு எதுவும் கிண்ட தெரியாது. சொல்லுங்கள், பிரியாணியாக வச்சுருந்தான், நல்ல நாட்டுக்கோழியை வெட்டி உள்ளே அப்படி லெக்கு பீஸாக போட்டு மிதக்க வச்சா உனக்கு ஆசை வந்தால் பரவாயில்ல. வச்சிருக்கிறது ஒரு சிவப்பு கூழுங்க. இந்த கூழுக்காக போய் அவன்கிட்ட நிற்கிறான். யாக்கோபே, எனக்கு வயிறு பசிக்குது, கூழ் தாங்க. நல்ல வேட்டைக்காரங்க, நல்ல சாதாரண உடம்புள்ளவன் இல்லை, செம திறமசாலி.
சொல்லுங்கள். சுகர் பேஷண்ட்னா பரவாயில்ல, எல்லோரும் சொல்லுங்கள். சுகர் பேஷண்ட்னா பரவாயில்ல. ஏசாவுக்கு என்ன சுகர் பேஷண்ட்டாக இருந்தான்? அவன் சாப்பிட்ட காட்டு விலங்குகளுக்கெல்லாம் அவனுக்கு சுகர் பக்கத்தில் இருக்காத. இல்லை, அந்த வெறும் கூழுக்கு போய் நிற்கிய நீ. இன்றைக்கி நிறைய பேர் ஞானத்தை எங்கே இழக்கிறோன்னா கூழில் தான் இழக்கிறோம். அவன் சேஷ்ட புத்திர பாகம் உள்ளவனுங்க. சொத்தை நான் 3 பிரித்து 2 யாருக்கு கொடுக்கணும்? ஏசா கொடுக்கணும். அடுத்த லீடர் யாரு? ஏசா. அவன் சொன்னது தான் அந்த குடும்பத்தில் நடக்கும். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒருத்தன் ஞானம் இல்லாமல் ஒரு டம்ளர் கூழுக்காக போய் நிற்கிறான். அன்னைக்கு என் மனைவி நானும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, எப்பா எல்லா பிரச்சனையும் சாப்பாட்டில் தான்ப்பா வருதுன்னாங்க. அதுவும் சாப்பிடும்போது சொன்னாங்க. பார்த்தீங்களா, நான் சாப்பாடு எடுத்து அப்படி வாயில் வைக்க போகிறேன், கொஞ்சம் பொறுங்க. பைபிளில் வாசித்தேன்ப்பா, எல்லா பிரச்சனையும் எங்கே தான் ஆரம்பிச்சுது? ஆதியாகமத்தில் எங்கே ஆரம்பிச்சுது? சொல்லுங்க. சாப்பிட்றதுல ஆரம்பிச்சுது. வேறு எங்கெல்லாம் சாப்பாட்டில் பிரச்சனை? சொல்லுங்க. யாக்கோபு ஏசா சாப்பாட்டில் பிரச்சனை. வேற எங்கேயா சாப்பாட்டு பிரச்சனை இருக்காமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை. காடை வேணும், கௌதாரி வேணும். நாங்கள் இயேசுவுக்கு பிரச்சனை எங்க? பிரச்சனை இயேசுவுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? இல்லை, அது அற்புதம். இயேசுனுடைய முதல் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இந்த கல்லுகளை எல்லாம் வந்துட்டா சரி. அப்போஸ்தலர் நடவடிக்கை வாங்க, அப்படியே பரவி பாயுது சுவிசேஷம். பிரச்சனை பேதுரு கையாண்ட பிரச்சனை என்னது? எபிரேயர்கள் எங்களுக்கு ஒழுங்கா லெக் பீஸ் போட மாட்டேங்கான். உடனே பேதுரு பார்த்தாரு, இந்த சாப்பாட்டு பிரச்சனை தயவு செய்து எங்களை இழுத்துறாத. ஏன்னா அவனுக்கு தெரியும் சாப்பாட்டில் தான் பிரச்சனையே. நிறைய வீடுகளில் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல சாப்பாட்டில் கரெக்ட் பண்ணிடுங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனை வராது. சொல்லுங்கள். சாப்பாட்டில் பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்கு நீ சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராதுன்னு எந்த வீட்டிலாம் சொல்கிறீங்களோ உங்கள் வீட்டில் வேறு பிரச்சனை வராது. தாகத்தோட போறிய, பசியோட போறிய, மனைவி சொல்கிறா இன்னும் ஆக்கலைங்க, உடனே கையில் கமிட்டதை தூக்கி எரிஞ்சிட்டு முருகனை கடையில் போய் புரோட்டாவை தின்றக்கூடாது. சரியா? முருகனை ரெடியாக இருப்பார். அவர் நம்மளை மாதிரி ஆட்களை வளர்க்குறதுக்கு தானே ரோட்டில் இருக்கார். நம்ம ஆண்களுக்கெல்லாம் உடனே நீ என்னடி மனுஷி, நான் முருகனை இருக்கேன். முருகன் என்ன பொண்டாட்டியா? நான் கேட்குறேன், உனக்கு இவன் போனோடனே புரோட்டா தருவாரியா? 9 மணிக்கு மேலே அவர் வருவாரா? கேளுங்க. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியாத மாதிரி இருக்கியா, ஆனால் எனக்கு அது புரியுது. தொலைஞ்சி சொல்லுங்க. எங்கே போயிருக்கணும் நீ சாப்பாட்டுக்கு? யார்கிட்ட போயிருக்கணும்? எம்மா வேட்டையாடி ஒன்றும் கிடைக்கல, வயிறு கொதிக்குது அப்படின்னா ரெபேக்கா கொடுத்துருப்பாளா? கொடுத்துருக்க மாட்டாளா? ஊருக்கே சாப்பாடு போடுவாங்கவா? ஒட்டகத்துக்கே தண்ணி ஊற்றினவா? பெத்த பிள்ளைக்கு சோறு போட மாட்டாளா? அப்போ இவன் ஞானம் இல்லாமல் போய் யார்ட்டனுக்கான்? யாக்கோபு நிற்கலாமா? அவன் யாரு? அவன் நீ பிறக்கும் போதே உன் காலை பிடிச்சவன், நீ பிறக்கும் போதே உன் காலை வாரினவன். அவன் இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் யாக்கோப்ட்ட போய் நிற்க நீ ஒரு மனுஷனாடா? சொல்லுங்க, நீ ஒரு மனுஷனா? சரி, அவனும் உடனே கொடுத்தானா? அப்போ மாதிரி ஏசாக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு வீரம் வந்திருக்கணும். நான் இனி உன்கிட்ட ஒரு கஞ்ச குடிப்பனால போயிருந்தானா பிழைச்சிருப்பான். அவன் சொல்கிறான், நான் அந்த கூழை உனக்கு தரணும்னா. எல்லாரும் சொல்லுங்கள், என்னது வச்சிருக்கிறது? கஞ்சி. இந்த கஞ்சை உனக்கு தரணும்னா நீ எனக்கு என்ன தரணும்? நல்லா சொல்லித்தரேன் சில ரகசியங்களை. ஒருத்தன் உங்ககிட்ட பழகிறான், பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன், சரி பையங்களுக்கும் சேர்த்தான் சொல்லித்தரேன். இப்போ நிறைய அப்படி பழகிட்டு போய் பார்த்தீங்களா, கிளாஸுக்குள்ளே பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இது என்ன வேர்டுன்னு எனக்கும் புரியல. சரியா? கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருந்து சரி பெர்மனண்ட் ஃப்ரெண்டோட வாழ்ந்து தொலைங்கலன்னா கேட்டும் தொலைய மாட்டேங்குவேன். அன்றைக்கி ஒருத்திட்ட கேட்குறேன், உனக்கு எதுக்கடி பாய் ஃப்ரெண்டுங்க? அவன் சொல்லுதா, 10 மணிக்கு எனக்கு எங்கேயாவது பிரச்சனைனா கேர்ள் ஃப்ரெண்டாக வர முடியும். நான் கேட்டேன், 10 மணிக்கு உனக்கு பிரச்சனை வர அளவுக்கு நீ ஒரு பொம்பளையாக வாழ்றியான்னு? 10 மணிக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ நீ யார்? சொல்லுங்கள். பேசலாம் தெரிஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம ஆள்களுக்கு. எங்கள் வீட்டில் முன்னாடி சொல்லுவாங்க, முகக்கற்களுக்கு பிறகு வெளியே நிற்காதம்பாங்க. முகக்கற்கள்னால் என்னது? அடுத்த ஆள் முகம் 10 அடி தூரத்தில் தெரியாமல் போகுதுன்னா அதுக்கு பேர் முகக்கற்கள். அதில் ஆம்பளை பிள்ளையே வெளியே நிற்கக்கூடாது. இவன் சொல்கிறா, 10:30 மணிக்கு மேலே எனக்கு ரோட்டில் பிரச்சனைனா யார் சார் வருவா? அதுக்கு தான் நான் என்ன ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன், வச்சிருக்கிறதே பிரச்சனைடி.
கவனிங்க. முதல்ல நல்லா தான் பழகுறான். சாப்பிட்டியா? இந்த மெசேஜ் அனுப்புகிறவங்க கை விரல்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. சரியான இடங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அம்மாட்ட கேளேன், ஏம்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஒரு மெசேஜ் போடு. அம்மா சந்தோஷப்படுவோம். அங்கே ஒரு மெசேஜ் கிடையாது. அவள் தாலியை விற்று அடகு கொண்டு வச்சு அல்லது விற்றுட்டு 2 லட்ச ரூபா ஃபீஸை கொண்டு உன்னை காலேஜில் விட்டுருப்பா. அவளுக்கு ஒரு நாள் நீ மெசேஜ் பண்ணியா? ஆனால் பக்கத்தில் இருக்கிற படிக்கிற சுந்தரிக்கு, நகோமிக்கு, லட்சுமிக்கு, எஸ்தருக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவான். புரியுதா? அல்லேலூயா. ஆமாம். உடனே இவாள் போய் உடனே அவங்க இன்னைக்கு வடை சாப்பிட்டேன். நான் சொல்கிறேன், முதல்லையே கண்ணில் விழாத. மெசேஜ்லேயே நீ என்ன செய்யாத, பதில் போடாத. அந்த அருவருப்பு எனக்கு வேண்டாம். நேரில் பார்க்குறியா, உனக்கு எதாவது தேவைப்படுதா, பேசு, தப்பு கிடையாது. அதோட வாழை சுருட்டிட்டு போயிரு. நிறைய ரகசியங்கள் எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா? ஃபோன் மெசேஜில் தான் ஆரம்பிக்கும். அவன் பழகுவான், பிறகு பழகுவாங்க. அவன் தர்றது கஞ்சி. சொல்லுங்க, யாக்கோபு தர்றது கூழு. ஆனால் அவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகம். அவன் உனக்கு தர்றது ஹாய், பாய், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, அது. ஆனால் அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து அவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை. இந்த ஞானம் வேணுமா வேண்டாமா? பொம்பளை பிள்ளைகளுக்கு இது வேணுமா வேண்டாமா? சும்மா கண்ட வேண்டையும் போய் ஆண்டவர் அடிச்சு விடுவார். வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். கடந்த நாட்களில் நான் ஒன்று சொன்னேன். இந்த ஃபோனில் ஒருத்தர் கூட பேசணும், ஆப்போசிட் ஜெண்டர் கூடனா மேக்ஸிமம் 3 மினிட்ஸ். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து இங்கே யார்ட்டையா ஒரு லேடிக்கிட்ட பேசுகிறேன். எவ்வளோ நேரம் பேசணும்? மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசுவேன். சம்திங் கோயிங் ராங், தப்பு இருக்குது. இல்லை, என் மனைவிட்ட நான் பேசலாம், என் தங்கச்சிக்கிட்ட பேசலாம், எங்கள் அம்மாட்ட பேசலாம், 4 மணி நேரம் கூட பேசலாம். இல்லை, ஏன் இனத்தார்கிட்ட பேசலாம். இனத்தார்னா சொந்தம் நினச்சிடாதியே, சரியா? ஆண்கள்கிட்ட நான் ஒரு 1 மணி நேரம் பேசலாம், காரியம் இருந்தால். ஆனால் ஆப்போசிட் ஜெண்டருக்குள்ளே யாரெல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற பழக்கம் வச்சிருக்கீங்களோ, கதறி கதறி அழுதாலும் கிடைக்காத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கறது கூழு, கேட்கறது வாழ்க்கை. சொல்லுங்க, கொடுக்கறது கூழு. அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் நான் ஒரு 450 பிள்ளைகளை வச்சுருக்கிறேன் பாஸ்டர், ஹாஸ்டல் நடத்துகிறேன். டெய்லி 10 பிள்ளைகள். பையன் வாரான், பைக்கில் ஏற்றிட்டு போகிறான், திருப்பி கொண்டு விடும்போது பீஸா பர்கர்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறான் பாஸ்டர். நான் கேட்டேன், அண்ணனா, தம்பியா, பெரியப்பாவா, சித்தப்பான்னு. இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு நாள் முழுக்க சுற்றுறதுக்கு ஒரு பீஸா 2 பர்கர். எவ்வளோ கேவலம்! ரொம்ப அருவருப்பாக சொன்னார் அதை. இவளுக்கு என்ன ஆசை? பைக்கில் கூட்டு போகணும், ஒரு கடையில் போய் சுடிதார் எடுத்துடணும், பகலெல்லாம் எங்கேயாவது கூட்டு போகணும், சாயங்காலம் வந்து ஒரு பீஸா வாங்கி பர்கர் வாங்கி கொடுத்து விட்டுறணும். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து பீஸாவுக்கும் பர்கருக்குமா அலைஞ்சு கிடக்கிற ஏசாவாக கிடக்கிய? அப்படி பிள்ளையெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள். என் சொந்த செலவில் 4 பர்கரை டெய்லி, அந்த நோக்கத்தில் இல்லை, வேறு நோக்கத்தில் வாங்கி கொடுக்குறேன். வேறு நோக்கத்தில் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு பர்கர் தானடி வேணும்? ஏன்டி அந்த பரதேசி கூட போகிற? பர்கர் வேணும்னா கேளு. சொல்லுங்க, கொடுக்கறது கூழு, கேட்கறது எது? அப்பமே ஏசாக்கு தெரிய வேண்டாம் இவன் ராங்கா போகிறான். இல்லை, நமக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கல, தெரியும். ஒருத்தருடைய பேச்சு லைட்டாக ராங் ஆகுது, ஒருத்தருடைய பார்வை லைட்டாக ராங் ஆகுதுன்னா நமக்கு தெரியும். ஆனால் அப்படி ராங் ஆகிற ஆட்கள்கிட்ட தான் நான் பழகுவேன்னு பழகிற பிள்ளைகளாக இருக்கிற பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானம் இல்லாமல் ஏசா தன் வாழ்க்கை இழந்தான். ஞானம் இல்லாமல் சிம்சோன் தன் வாழ்க்கை இழந்தான். பைபிள் இன்னும் பார்க்குறோம், நிறைய குடும்பங்கள் ஞானமற்றவர்களாய் வாழ்ந்தபடியினால் தங்கள் குடும்ப வாழ்க்கையை இழந்தார்கள். நம்பர் 2, 3வது வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள்.
இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். நம்பர் 2, அதில் கனவீனம்ங்கிற வார்த்தையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இயேசு கனவீனப்பட்டார், இயேசுவை கனவீனப்படுத்தினார்கள். காரணம் என்ன? மேலே உள்ள வசனம் சொல்லுது, இவன் யார்? இயேசுவினுடைய பிறந்த அவனுடைய தகப்பனாருடைய தொழில் தச்சு தொழில். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. பாருங்க, இயேசுவை சொல்றதுக்கு அவர் வானத்திலிருந்து வந்தார், அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அவர் 12 வயசுலேயே ஆசாரியர்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு வாழ்ந்தார். அவர் ஞான ஸ்நானம் எடுக்க போன பொழுது புறாவை ஆண்டவர் அனுப்பி அவர் தோளிலே அமர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மேலிருந்து பேசுறாரு. இதெல்லாம் சொல்லல, எதை சொல்றான்? உங்க வாயில எதை சொல்றிய? கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, எனக்கு ஒரு மனைவியை தந்தார், எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார், சபையை தந்தார், பைக்கை தந்தார். இதை சொல்கிறதுக்கு பதிலாக வேற எதையோ சொல்லிகிட்டு இருக்கிய. சொல்கிறதுக்கு இருக்கிறது எத்தனை இருக்குது? இவன் என்ன சொல்லியிருக்கணும்? சொந்த ஊருக்காரன், அவன் அவர் இயேசு பிறந்தது வளர்ந்தது, அவருடைய சகல அற்புதங்கள் அடையாளங்கள், அவர் வெளியே போய் செஞ்ச சகல காரியங்களையும் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க சொல்கிற வார்த்தை என்ன? தச்சன் அல்லவா. இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருக்கிற மேன்மைகளை சொல்கிறதுக்கு பதிலாக எதை சொல்லுவாங்க? என்னைக்கு ஒரு குடும்பத்தில் நிறைகளை விட குறைகளை பேசுகிறோமோ அங்கே கனவீனம் உண்டாகிறது. புரியுதா? எப்பவும் எதை பேசணும்? எப்பவும் எதை பேசணும்? வீட்டில் மனைவி புருஷன் பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிறைகளை மட்டும்தான் பேசணும். ஒரு புருஷன் மனைவியை பார்த்து எப்பொழுது என்ன சொல்லணும்? இந்த திருமண நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ என் வாழ்க்கையில் வந்ததுனால நான் நல்லா இருக்கேன், நீ மட்டும் இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்கவே மாட்டேன். இப்படி சொல்கிற குடும்பம் வளர்க்கப்படும். சில ரகசியங்களை விதைக்கிறேன். நான் யூடியூப்பில் சில நேரம் அப்படியே சும்மா போவேன், ஒரு பிரசங்கம் வரும், சில நேரம் பார்ப்பேன், சில நேரம் பிரசங்கம் கேட்க மனசு இருக்காது, அப்படி தள்ளிகிட்டே இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் எப்போ யூடியூப்பில் உருட்டினாலும் என் மனைவிக்கும் தெரியும், என் பிள்ளைகளுக்கும் தெரியும், ஏதாவது கல்யாண ஆராதனைனா எவர் கல்யாணம்னு பார்க்க மாட்டேன், பார்ப்பேன். எவர் கல்யாணமாக இருந்தாலும் சரி, அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க, என்னது திருமண வீடியோ அல்லது அவருக்கும் இவருக்கும் அந்த மாதிரி ஏதாவது 2 படத்தை போட்டு திருமண ஆராதனை அப்படி பார்த்தீங்கன்னா சில நேரம் வரும். எவருன்னே பார்க்க மாட்டேன், தட்டி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு திருமணம் பிடிக்கும். சொல்லுங்கள், திருமணம் எல்லாருக்கும் பிடிக்குமா? நிறைய பேருக்கு பிடிக்காது. 2 மணி நேரம் ஓடுங்க. ஏதேனில்லாதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறா திருக்குமே. விருப்பம் இல்லாத ஆட்கள்கிட்ட தயவுசெய்து காதை பொத்திக்கிடுங்க, ஈயத்தை காய்ச்சாவது ஊற்றிக்கிடுங்க. சரியா? சிலருக்கு இது விருப்பம் இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கேட்டு திருமணம் செஞ்சு வைங்க. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை தயவு செய்து நாசமாக்காதீங்க. உங்கள் பிள்ளைகிட்டலாம் தெளிவாக உட்காந்து 40 வருஷம் ஆனாலும் ஏதேனில் ஆதிமனம் கேட்பியால சொல்லல, கேட்பியால முட்டை பிரித்துருவோம், கொன்று விடும். கொண்டு சும்மா போட்டு ஒரு புள்ள வாழ்க்கையை கொண்டு மண்ணாளி போட்டு சீரழிக்கிறதுக்காக வாழ்றிய, காலை கையை உடச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி வைங்க. பாடுவியா? பாடுவேன். பாடு, இப்போ பாடு. ஆமாம், சும்மா எல்லாவனும் கல்யாணம் கட்டுறான், என் பிள்ளைங்க கல்யாணம் கட்டுறேன். இந்த பாட்டை பாட வக்கு இல்லை, தகுதி இல்லைன்னா தயவுசெய்து கல்யாணம் கட்டாதீங்க. சிலருக்கு என் மேலே வருத்தம் வரும், கோவம் வரும், பட்டுக்கிடுங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. அல்லேலூயா. அதான ஆசீர்வாதம். வேறு எதுக்கு குடும்பம் ஆணிய அப்படின்னு நான் கேட்பேன். பாருங்கள், இவன் எதை சொல்லணும்? இயேசுவை பற்றி இவனுக்கு தெரியாமலாங்க இருக்கு. கண்ணியின் வயிற்றில் பிறந்த தெரியுமா தெரியாதா? மரியாள் இவங்க கூட வாழ்ந்தது உண்மையா இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நடந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா? இவர் ஊரெல்லாம் போய் அற்புதம் செஞ்சது தெரியுமா தெரியாதா? இதை எதையுமே சொல்லாமல் என்ன சொல்கிறான் பாருங்க, இவன் தச்சன் அல்லவா. குடும்பத்தில் ஒருத்தர் கிரேடை ஒருத்தர் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் இந்த மாதிரி வேர்டெலாம். நாங்கள் அதனால தான் சொல்லிக் கொடுக்கோம், புருஷனை நல்லா கணவனே, தலைவரே, அத்தான் அப்படின்னா வாடா போடா, இது நல்லவா இருக்குது. இல்லை, நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து படிக்க வேண்டாமா? மனைவியை பார்த்து என் செல்லமே அப்படின்னா பிள்ளைகள் சந்தோஷமாக பார்க்கும். ஏடி வாடி பாடி
அவன் பார்ப்பான். அங்கே கடையில் போய் ஒருத்தர் ஓனர் வந்து அங்கே இருக்கிற வேலைக்கார பிள்ளைய ஏய் வாடி அப்படிம்பார். அப்போ இதுவும் நம்ம அம்மா ஒன்று தான் போல இருக்குது. இப்போ புரியுதா? எதை யூஸ் பண்ணுங்க? கனி இருப்ப காய்க்கவர்ன் தட்டு. ஊரான் இருக்கான், ஊரான் விளாண்டுட்டு போகிறான், ஊரான் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகிறான். நீ இயேசுவை குறித்து கனமானதை பேசு. தச்சன்னு பேசுகிறக்கா நீ வர கூட்டுற பொண்ணை வச்சுருக்காரு? ஏன் தச்சன்னு அவர் சொல்ல மாட்டாரா? அல்லது இல்லை அவர் மறைக்கிறவரா? அவர் பிறக்கும் போதே நினச்சிருந்தாருன்னா ராஜ குடும்பத்தில் பிறந்திருப்பார். அதனால தான் சாஸ்திரிகள் எங்கே போய் பார்த்தான்? ஏரோது வீட்டுக்கு போயிட்டான். அவர் தான் ஓப்பனாக வந்தார, நான் தச்சன் வீட்டில் பிறக்கிறேன்யா, ஏழை கோலத்தில் பிறக்கிறேன். இதை ஏன் நீ சொல்கிற? சொல்லுங்க. ஒருவர் கனமான வார்த்தைகளை பேச படிங்க. கனவீனம் பண்ணுகிற குடும்பம் ஆசீர்வதிக்கவே படாது. யாரையும் கனவீனம் பண்ணி குடும்பத்தில் ஒரு பைசா உங்களால் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அதனால் இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. நான் கனவீனமான வார்த்தைகளை விட இனி என் வீட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட வார்த்தையை பேச போகிறேன்? இதுலேயும் ஒரு வில்லங்கம் சொல்லி தந்துடுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்கிட்ட படிக்கலாம் நிறையா, ஆனால் சிலருக்கு பிடிக்காது. ஆனாலும் நான் சொல்லுவேன். சில பெண்களை பார்க்குறேன், புருஷனை வாடா போடாங்கிறா. 7 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு வாங்க செல்லம் அனீஸ் வாங்க சாப்பிடுங்க. நான் யாரை சொல்கிறா? புருஷன் 40 வயசில் இருக்கான், அவனை ஏல போல மூஞ்சியம் போய் முடி வெட்டிடாப்பா அப்படிங்க. 7 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்கிறா வாங்கங்க செல்லம் சாப்பிடுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? இப்போ இதுக்கெல்லாம் மனநல பாதிக்கப்பட்டதா இல்லை நல்லதா? உங்கள் கையிலே கொடுத்துட்றேன். இல்லை நீங்களே சொல்லுங்கள். இல்லை அந்த பிள்ளைக்கு அது தெரியுமா? எங்கள் அம்மா என்ன வாங்க போங்க? சின்ன பிள்ளைகளெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டாம். சின்ன பிள்ளைகளை வாடி. இப்போ அந்த பையன் இருக்கான பாட்டுருக்கான் பாருங்க, தீமோத்தேயு பிரதர் பையன், அவன் கவனிப்பான் நீ நல்லா. அவனுக்காக தான் பிரசங்கமே பண்ணுறேன் நான். உண்மையில் சொல்கிறேன். எப்படி பார்க்காம பாருங்க, பார்வையில் ஒரு கண்ணு சிமிட்ட மாட்டான். அன்னைக்கு போய் வீட்டில் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான், எப்பா பாஸ்டர் கண்ணு சுற்றுதுன்னு சொல்கிறாரா, உங்களுக்கு எதுவும் சுற்றுதாப்பா? தீமோத்தேயுக்கு சுற்றின கண்ணு நின்றுட்டு அன்னையிலேருந்து அங்கங்கே லைட்டாக சுற்றிச்சு. தலைவா கவனிக்கிறீங்களா? இல்லை அவனை இப்போ நான் என்ன எப்படி கூடணும்? டேய் தப்பு கிடையாது. இப்போ அவங்க அப்பாவை டேய் இங்கே வாடா அப்படின்னா, இல்லை நம்ம கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா? இந்த அபிகாயில் பார்த்துட்டு இருக்கா, ஏடி அபிகாயில் வாடி அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? அபிகாயிலுமா வாங்கம்மா. அங்கே பேர் என்ன கெசியா வாங்க. அவன் நினைப்பா பாஸ்டருக்கு லூஸு முத்திக்கிட்டே போது வர வர. யாரை எப்படி கூப்பிடணும்? புருஷனை வாங்க, நம்ம ஊரில் அதான பழக்கம். அவனை வாடா போடா மரியாதைலாம் பேசிட்டு பெத்த குழந்தைகளையும் பக்கத்து வீட்டு குழந்தைகளையும் வாங்க செல்லம். எங்கெல்லாம் குழம்பி இருக்குமோ தெரியல ஐயா. இயேசுவே எங்கள் தேசத்துக்கு இறங்கும்பா. நாங்கள் ஏன் தான் இப்படி இருக்கணும் எங்களுக்கே தெரியல சாமி, புரியல சாமி, விளங்கல சாமி. அல்லேலூயா. நான் சொல்கிறத கொஞ்சம் மனசில் சிந்திங்க. கனவீனம் பண்ணாதீங்க. ஆமென். சபையை கனவீனம் பண்ணக்கூடாது, ஊழியர்களை கனவீனம் பண்ணக்கூடாது. சில ஆட்கள்லாம் ஊழியத்தை வெறுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமாம் அந்த ஊழியக்காரன் இயேசு அழைக்கிறார் அப்படி, இயேசு விடுவிக்கிறார் இப்படி. நான் என்ன சொல்கிறேன், இயேசு அழைக்கிறாரு இருக்கட்டும், விடுவிக்கிறாரு இருக்கட்டும், இயேசுவை மட்டும் பாருங்கள். நீங்கள் இயேசுவுக்கு பிறகு போட்டிருக்கதை பார்க்காதீங்க. அது எல்லாம் நாங்கள் போடுவோம். இன்னும் ஒன்று தான் நாங்கள் போடலை. இயேசு உட்கார்ந்து சாப்பிடுகிறார். ஊழியம் மட்டும்தான் நாங்கள் ஆரம்பிக்கலை, அதையும் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இயேசு உட்கார்ந்து சாப்பிடுகிறார். ஊழியங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறது. ஏனென்றால் நாங்களும் உட்கார்ந்து சாப்பிட விரும்புகிறோம். அதனால் இயேசு உட்கார்ந்து சாப்பிடுகிறார். அதெல்லாம் சொல்லாதீங்க. அவன் தச்சேன், அவன் அப்பன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, யூடியூப்பில் பார்த்தேன், அவன் அதில் மாட்டிட்டானாம்ல. மாட்டிட்டு இயேசு மாட்டினாரா? சொல்லுங்க. இயேசு எங்கேயாவது பொம்பளை விஷயத்தில் மாட்டினாரா? இயேசு எங்கேயாவது களவில் மாட்டினாரா? இயேசு எங்கேயாவது இன்னொருத்தனை கெட்ட வார்த்தை பேசி பிடிபட்டுருக்காரா? அவரை சொல்லுங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை, அந்த ஊழியம் சரியில்லை. ஆண்டவர் சொல்வார், நீனும் அவனை மாதிரி தானடா இருக்க. எனக்கு எவ்வளோ நல்ல பேர் இருக்குடா, அதை சொல்லுடா. நான் தச்சேன்னு சொல்லி தானே வந்தேன். இல்லை நான் மறைச்சேனா? உங்கள் யார்ட்டையாவது இல்லை நான் கொஞ்சம் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் அப்படி சொன்னேனா? நான் எனக்கு இருக்கிற என் கூட பிறந்தவன் சகோதரி சகோதரன்லாம் நான் பார்த்தானே வளர்ந்தானே வரேன்.
எனக்கு இருக்கிற மகிமையை நீ பேசு. சொல்லுங்க, மகிமையை பேசு. வீட்டுக்குள்ள மகிமையை பேசுங்க. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறதையும் புலம்புனதையும் உடஞ்சதையுமே பேசாதீங்க. கர்த்தர் என் குடும்பத்தை கட்ட வல்லவர், உன்னதங்களில் உட்கார வைக்க வல்லவர். ஆபிரகாமின் தேவன் என் தேவன், நான் உயரத்தில் போய் உட்கார அழைக்கப்பட்டிருக்கிறவன். மேன்மையானவைகளை மட்டும் பேசுங்க. அல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி ஆவியானவரே. பாருங்க 6வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆச்சரியப்பட்டார். இயேசு 2 ஆச்சரியப்படுவார். விசுவாசம் பெருகின ஒருத்தனை கண்டும் ஆச்சரியப்பட்டு சொன்னார், இந்த விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லை. ஆனால் விசுவாசமே இல்லாத ஒரு குரூப்பை பார்த்தும் இயேசு ஆச்சரியப்பட்டார். 2 ஆச்சரியமும் இயேசுகிட்ட இருக்குது. நீங்கள் எந்த ஆச்சரியத்தில் இருக்கிறீங்கிறது தான் இப்போ முக்கியம். ஒரு ஸ்திரீ கொஞ்சோல காணிக்கை கொண்டு போடுறா. இயேசு காணிக்கப்பட்டி அருகே சேர் போட்டு உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். செய்யக்கூடாததை செய்கிறார். சொல்லுங்க, இயேசு செய்யக்கூடாது. இப்போ உங்களில் யாராவது காணிக்கப்பட்டி பக்கத்தில் இருப்பீங்களா? காணிக்க நேரம் இல்லை பாஸ்டர், நான் அங்கே இருக்கிறத விரும்பலை, இதில் ஒரு ஷேர் போட்டு எல்லோரும் போடுறதும் இப்படி பார்க்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவோம் நாங்கள்? இல்லை, இப்போ நானே இதில் வந்து நின்றுட்டு போடுமா சிஸ்டர் போடுங்க, காட்டுங்க, ஓ இவ்வளோதானோ தம்பி போடு, காட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடுத்த வாரம் இந்த சபைக்கு வருவீங்களா? சொல்லுங்கள். இயேசு இந்த வேலையை பார்த்துருக்காரு, கரெக்டாக கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏம்மா காட்டு. அந்த அம்மா காட்டி 2 காசு ஆண்டவரே. அதாவது குறையா போடுறவங்க வந்து காட்டுறதுல பிரச்சனை இல்லை பற்றியில், ஏன்னா 2 தானே கையில் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க இவ்வளோ தான். நிறைய போட வேண்டிய ஆட்கள் தான். ஒரு சபைக்கு நான் போனேன் ஒரு நாள். எனக்கு இந்த அனுபவங்கள் நிறைய தாரார் பற்றியில், அதனால் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். காணிக்கை எல்லோரும் எப்படி போட்டாங்க தெரியுமா? பைக்கில் இருந்து அப்படி எடுத்துக்கிடுறாங்க, எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாங்க. காணிக்கை பெட்டி போடும்போதாவது அதை கவனிச்சிருவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். அந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் போனோடனே கையை எப்படி மறைச்சிக்கிட்டாங்க. எதில்? இந்த காணிக்கை பெட்டியில் உள்ள ஹோல். அந்த கையை இப்படி நல்லா மறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து உள்ளே கொண்டு அப்படி உள்ளே குத்துனாங்க. இது ஒரு சபையில் நான் பார்த்தது. எதுக்கு? இதை யார் கற்றுக் கொடுத்தா? சொல்லுங்கள், இதை யார் கற்றுக் கொடுத்தா? பைபிளில் எங்கேயா போட்டிருக்கா? நீ காணிக்கை போடும்போது முக்காடை போட்டு கையை முண்டு கொண்டு மறைத்து வைத்து கொண்டு யாருக்கும் தெரியாதபடி இந்த கையும் பொத்தி கொண்டு எங்கேயாவது போட்டிருக்கா? இது நம்மளா உண்டாக்கிக்கிட்ட காரியம். காணிக்கை போடுறதுல சில சட்டத்திட்டங்களை நாமளே உண்டாக்கிக்கிட்டோம். ஏன்னா நமக்கே குற்ற மனசாட்சி. நம்ம காணிக்கை யாரும் சொல்லுங்க. இப்போ நான் ஒரு 100 ரூபாய் எடுத்து போடுறேன்னு வைங்களேன், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டால் என்ன ஆகும்? டேனியலுக்கு இவ்வளோ தான் போட முடியுமா மற்றவங்க நினச்சிருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா பொத்தி. ஆனால் கேட்டால் ஒன்று சொல்லுவோம், வலது கை போடுறத. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், வலது கை போடுறத இடது கை இப்போ தெரியாமல் போட்டியலா? உங்களுக்கு வீட்டில் இருந்தே தெரியுமே. சில வீட்டிலலாம் புதன்கிழமையே கிழிஞ்ச நோட்டை தூக்கி வச்சிட்டியலே. புதன்கிழமை சாயங்காலமே கிழிஞ்ச 10 ரூபா தாள பையன் 4 கடைக்கு போயிட்டு வந்து, எப்பா கூறுகட்டப்பா சரியான பணத்தை தாயா அப்படின்னா சோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு காணிக்கை கொண்டா. அதை புதன்கிழமையிலே வச்ச உங்களுக்கு எப்படி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போட முடியும்? முடியாதுல்ல. இது அது அல்ல. அப்போ வலது கை போடுறதை இடது கை அறியாமல் இருக்கிறதுக்கு அப்படி நம்ம போடலை. நம்ம வேறு எதையோ நினச்சிக்கிட்டு செய்கிறோம் அதை. சரி, அதுலேயும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. நான் போடுறது பிறருக்கு தெரிய வேண்டாம், அது நல்ல கருத்து. நீங்கள் என்ன எவ்வளோ போடுறீங்கிறத 4 பேர் பார்க்கணுங்கிறது. ஆனால் அதுக்காக பயங்கரமாக இப்படிலாம் ஒரு கொள்கையை, அதாவது 613 கட்டளைகளில் இப்போ 614 என்னது இதுவும் சேர்க்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 615 வேணுமா? சொல்லுங்கள். 615 ஒன்று இருக்குது. நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கேன். பொய். உங்களுக்கும் கர்த்தருடைய கிருபைக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய கிருபையை நினைக்கிற ஆளே கிடையாது சில நேரம்லாம். ஆனால் யாராவது கேட்டால் மட்டும் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன்னு சொல்லுங்கள். அதுவே கர்த்தருக்கு மகிமை. இருக்கிறது ஒரே அழுவனியாக இருந்துட்டு கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய அவர் பாப்பார், சொல்லியா உன் வாயிலிருந்து எனக்கு ஒரு மகிமையத்தா. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலே கர்த்தருக்கு
அல்லேலூயா. இதை சொல்றதுக்கு எத்தனை பேர் போய் சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை. இதெல்லாம் 713-40 வரைக்கும் இது போயிட்டுருக்கு. வர வர சில காரியங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லித்தாரேன். இப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது. மனிதனால் இயற்றப்பட்ட கடைபிடிக்கப்படுகிற சட்டங்கள் இருக்கிறது. சரி விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. 11வது வசனத்துக்கு வாங்க. மார்க் 6:11. எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால், நல்லா அண்டர்லைன் பண்ணிடுங்க. எவர்களாகிலும் எதெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளலை. முதலாவது இது யார்? அனுப்பப்பட்ட ஊழியர்கள். சரியா? இயேசு சிலரை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளலை, உங்கள் வசனங்களை கேட்காம இருந்தால் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, ஒன்று. ரெண்டாவது, நான் ஏதோ ஒரு வசனம் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேட்கல, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிடலாமா? ஆனால் அதுக்கு கர்த்தர் என்ன தண்டனை கொடுத்துருக்காரு தெரியுமா? கீழே வாங்க. நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கம்பேரிசன் எப்படி அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? சோதோம் கொமோரா பாவம் என்ன? ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும். அந்த பாவம் என்ன? அவர் கம்பேர் பண்ணுகிற இந்த பாவம் என்ன? இன்னும் கம்பேர் பண்ணலை, அதையும் சொல்லி தந்துடுறேன். இதில் எதை உயரத்தில் வச்சிருக்காரு? இங்கே உள்ளதான் உயரத்தில் வச்சிருக்கிறார். உனக்கு நடக்கிறத விட சோதோம் கொமோராக்கு நடக்கிறது எப்படி இருக்கும்? லகுவாக இருக்கும். அப்போ நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிறோம், நாங்கள் தான் ஆணும் ஆணும் திருமணம் பண்ணவில்லையே, சோத்திரம் அல்லேலூயா. நாங்கள் தான் பெண்ணும் பெண்ணும் வாழவில்லையே, ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு நான் போகவில்லையே. ஆண்டவர் சொல்லுவார், அந்த பிள்ளைகளை கூட கொஞ்சம் தான் தண்டிப்பண்டா. ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் ஆடினால பார்த்தியா? எல்லோரும் எத்தனை பேர் பார்த்திய? வெரி குட். பார்த்தவங்களுக்கு நன்றி. பிரதர் மாட்டிக்கிட்டார் உள்ளே போய். நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறோம், சி அசுத்தம். சொல்லுங்க, அசுத்தம். இங்கிலீஷ் அப்படி தான் பேசணும். என்கிட்ட வந்து படிங்க, இங்கிலீஷ் தெரியும்னா என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். அது ஒரு வேற தொழில், அது போட்டோம். நல்லா கவனிங்க. இதெல்லாம் சொல்லித்தர மாட்டான் சபையில். நம்ம நினச்சிக்கிறது குடிகாரர்கள். சில ஆள் ஜோமனம் எப்படி ஜோமன்றான்? ஜோமனை தெரிலன்னு தயவுசெய்து விட்டுருங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கண்ணை திறந்து ஏசப்பா சாமி இந்துக்கள்கிட்ட ஜோமனை சொல்லுங்கள், அழகா சாமணும். சில ஆள்லாம் எங்கிட்ட வந்து சாமி, நான் சொல்லுவேன், நான் சாமி இல்லைம்மா. அப்போ யார் சாமியா? மேலே இருக்காரு. மேலே இருக்காரோ? எங்கே இருக்காரு? அப்படி பார்க்க. இல்லைம்மா அவர் பரலோகத்தில் இருக்காரு. அப்படி ஐயா சாமி, நல்ல மலையை கொடு சாமி. ஏன் சாமி? அவன் உண்மையாக சொல்கிறான். நம்ம பூரம் புழுவுறது. வாயை திறந்தா சரி, புழுவுறதையாவது விடுங்களேன். ஒரு ஆள் அன்னைக்கு சொல்லிட்டார், ஆண்டவரே, நல்ல தகப்பனே, குடிகார தேவனே. குடிகார ஏன்னா இவனுக்கு சோமனை தெரியலன்னா ஊடலை யாரை போட்டுருவான்? தேவனே, ஆண்டவரே. இப்படியாக விபச்சாரத்தில் பிடிபட்டிருக்கிற ஆண்டவரே, ஏண்டா கொல்றிய? அவர் என்னைக்குடா விபச்சாரத்தில் பிடிபட்டாரு? உனக்கு செவிக்க தெரியலன்னா விட்டுரு. ஐயோ, ஆண்டவர் மேல இருந்து இந்த சனங்களை உண்டாக்கி விட்டு பேசாம ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி என் பிள்ளைகளை மாத்திட்டா கூட சந்தோஷமா அலைவாழ்வலையா. இந்த பயவுள்ளையில உருவாக்கி சோமனை கற்றுக் கொடுத்து என்ன அழகா சோமனை கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே,